Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் சவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்ல கான்சனன்ட்ஸ் பார்ட் 2 பார்க்க போறோம். இது செகண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. Before we enter into the class, a kind request, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கான்சனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 10 கான்சனன்ட்ஸ் அதாவது அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிட்டோம். அதாவது கான்சனன்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம். ஹவு டு வி கேட்டகரைஸ் கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறத பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், வாய்ஸிங், இது மூலமா என்ன பண்றோம், கான்சனன்ட்ஸை கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா ப்ளோசிவ்ஸ், 6 ப்ளோசிவ்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 3 நேசல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், ஒரு லேட்ரல் இருக்குன்னு பார்த்தோம். இந்த மூணு பத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சிட்டோம். மொத்தம் 10, 6 plosives, 3 nasals plus 1 lateral, 10 consonants. இது மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கான்சனன்ட்ஸ் altogether 24 இருக்கு. அதுல நம்ம 10 consonants தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃப்ரிகேட்டிவ்ஸ் பார்க்க போறோம். ஃப்ரிகேட்டிவ்ஸ் மொத்தம் 9 இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல ஃப்ரிகேட்டிவ்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். the remaining 5, அப்போ 10 plus 9 19 ஆயிடுது. அப்போ 24 consonantsல 19 பார்த்துட்டோம்னா பாக்கி 5 இருக்கும். அந்த 5 கான்சனன்ட்ஸ் ரிமைனிங் அஃப்ரிகேட்ஸ் அண்ட் அப்ராக்சிமன்ஸ் இருக்கும். அதை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஃபனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நாம தெரிஞ்சுக்க போறது ஃப்ரிகேட்டிவ்ஸ் பத்தி. Fricative consonants are a type of consonant sounds produced by the partial obstruction of airflow through the vocal tract which creates friction. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எல்லா கான்சனன்ட்ஸும் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுனாலயோ ஏற்படும் தெரிஞ்சிட்டோம். பொதுவாக ஃப்ரிகேட்டிவ்ஸ் ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வுன்னு சொல்லுவாங்க. உராய்வு ஏற்படுத்துறதுனால வோக்கல் ட்ராக்ல ஓகே, இந்த பேசக்கூடிய ஆர்டிகுலேட் பண்றோம் இல்லையா, அந்த ஆர்கன்ஸ்ல ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு ஏற்படுத்துறதுனால தான் fricatives fricative sounds produce ஆகுது. In the production of a fricative, there is either a hissing or a buzzing sound. Hissing என்ன, பாம்போட அந்த சத்தத்தை ஹிஸ்ஸிங் சவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த சீருது இல்லையா, பாம்பு சீர்றத ஹிஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. தேனீக்களோட ரீங்காரத்தை பஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சவுண்டு ஒத்து இருக்கும் நம்ம ஃப்ரிகேட்டிவ்ஸ்ல பார்க்க போற எல்லா சவுண்டும். அதனாலதான் இட் ஹாஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ஹிஸ்ஸிங் ஆர் அ பஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, நான் இந்த எல்லாத்தையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஹிஸ்ஸிங் ஆர் பஸ்ஸிங் சவுண்ட் கேட்கலாம். எஃப், வி, இத், இத், இஸ், இஸ், இஷ், இஷ், ஹா. ஓகே, இதுதான் 9 ஃப்ரிகேட்டிவ்ஸ். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இஃப், வி, இத், இத், இஸ், இஸ், இஷ், இஷ், ஹா. ஓகே, இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கலாம். எஃப் அண்ட் வி இல்லைன்னா ஃபா அண்ட் வா, இந்த சவுண்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். The sounds is produced by bringing the lower lip close to the upper teeth. பாருங்க, லோவர் லிப்பும் எஃப்பும் வியும் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. எஃப், வி இல்லைன்னா ஃபா, வா அப்படின்னு சொல்லி பாருங்க. லோவர் லிப்பும் அப்பர் டீத்தும் ரெண்டுக்கும் இடையில ஒரு உராய்வு ஏற்படும். ஸோ தே கிரியேட் அ நேரோ பேசேஜ் ஃபார் த ஏர் ஃப்ளோ. ரெண்டும் அப்படியே பட்டும் படாம ஒரு உராய்வு ஏற்படுறதுனால ஏர் ஃப்ளோ ரெண்டுக்கும் இடையில நடக்குது. அதாவது அப்பர் டீத்துக்கும் லோவர் லிப்புக்கும் இடையில நடக்குது. தே ஆர் கால்ட் லேபியோடென்டல் சின்ஸ் த லிப்ஸ் அண்ட் டீத் கம் இன் டு கான்டாக்ட் வித் ஈச் அதர். ஸோ லிப்ஸும் இது பல்லும் கான்டாக்ட்குள்ள வர்றதுனால இந்த டைப் ஆஃப் எஃப்ஐயும் வியும் நம்ம என்ன சொல்றோம்னா லேபியோ டென்டல் ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். எஃப் இஸ் அ வாய்ஸ்லெஸ் ஒன் அண்ட் வி இஸ் வாய்ஸ்ட். நம்ம பார்த்துருப்போம் ப்ளோசிவ்ஸ், நேசல்ஸ் பார்க்குறப்பே வாய்ஸஸ் சவுண்ட்னா என்ன, வாய்ஸ்லெஸ் சவுண்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ உங்களோட உள்ளங்கைய, உங்க பாம் என்ன பண்ணும், யூ ஹாவ் டு பிளேஸ் இட் ஆன் யர் நெக். இந்த வோக்கல் கார்ட்ஸ் அங்கே தான் இருக்கு. ஓகே, அந்த வோக்கல் கார்ட்ஸ் கிட்ட இந்த பாமை வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க உள்ளங்கையை வச்சு பார்த்து இப்போ இது ரெண்டு வேர்டையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க, ரெண்டு லெட்டரையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. எஃப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, அடுத்து வீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ அங்க வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேஷன் இருக்காது. வி அப்படின்னு சொல்றப்பதான் வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகும். உங்களோட உள்ளங்கையில அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அங்க வைப்ரேட் ஆகுறது, அதிர்றத ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ அதிரலைன்னா அது வாய்ஸ்லெஸ் சவுண்ட். ஒரு ஒரு லெட்டரை ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ அந்த வோக்கல் கார்டு அதிர்ச்சுன்னா இட் இஸ் அ வாய்ஸ்டு சவுண்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எஃப் இஸ் அ வாய்ஸ்லெஸ் சவுண்ட், வி இஸ் வாய்ஸ்ட். அதை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம்.
அப்போ ஹென்ஸ் எஃப் நம்ம ஒரே இதுல எப்படி சொல்லுவோம்னா வாய்ஸ்லெஸ் லேபியோடென்டல் ஃப்ரிகேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஒரே லைன்ல அதை எப்படி வர்ணிக்கிறோம்? எஃப் ஹென்ஸ் எஃப் ஆர் ஃபா இஸ் அ வாய்ஸ்லெஸ் லேபியோடென்டல் ஃப்ரிகேட்டிவ். வாய்ஸ்லெஸ் லேபியோடென்டல் ஃப்ரிகேட்டிவ். ஓகே, வாய்ஸ்லெஸ் அடுத்து லேபியோடென்டல் சொல்லிட்டேன், அடுத்து இதோட குவாலிட்டி ஃப்ரிகேட்டிவ். அதே மாதிரி வி சொல்லுங்க, வாய்ஸ்ட், ஏன்னா வைப்ரேஷன் இருக்கிறதுனால வாய்ஸ்ட் லேபியோடென்டல் ஃப்ரிகேட்டிவ். அவ்வளவுதான். ஓகே, இதுதான் டெஸ்கிரிப்ஷன் எஃப்க்கும் விக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. எஃப்க்கானது ஃபேன், ஃபிஷ், இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் போட்டாச்சு. வேன், வேஸ், வி. ஓகே, அடுத்து இதே பாருங்க. எஃப் வந்து கடைசியா வந்து அந்த இடத்துல எப்படி வரும்? ஃபா சவுண்ட் வருதுதான், ஃபேன், ஃபிஷ், ஃபைட், ஃபெலோக்கெல்லாம். இது வந்து நீங்க லாஸ்ட் லெட்டரா வருதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரூஃப், இஃப் சவுண்ட்ல வருது. ஓகே, அடுத்தது பாருங்க, ஸ்டாஃப். இஃப் ஃபர்ஸ்டா வர்றப்ப ஃபா சவுண்ட்ல வரும், முடிகிறப்ப இஃப் சவுண்ட்ல வரும். அதே மாதிரிதான் இங்கேயும். ஓகே, வேன், வேஸ், வெயின், வில்லேஜ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, லாஸ்டா வர்றப்ப இஃப் சவுண்ட்ல வரும். அடுத்தது இத் அண்ட் இத் பார்க்கலாம். ரைட், த டங் இஸ் பிளேஸ் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோவர் டீத். இப்போ இத்தும் நீங்க சொல்றப்போ என்ன நடக்குது? ரெண்டு பல் செட்டுக்கும் இடையில, ஓகே, அப்பர் டீத்துக்கும் லோவர் டீத்துக்கும் இடையில உங்க டங் நடுவுல வருது. ஆனா அதே சமயம் கொஞ்சம் கேப், ஃப்ரிக்ஷன் இருக்கு. எதுக்கு? ஏர் பாஸ் ஆகுறதுக்கு. ஓகே, சோ இத நம்ம என்ன சொல்றோம்னா டென்டல் ஃப்ரிகேட்டிவ்னு சொல்றோம். ரெண்டு பல்லுக்கும் இடையில, அப்பர் டீத்துக்கும் லோவர் டீத்துக்கும் இடையில நடக்கிற ஃப்ரிக்ஷன்னால this is called as dental fricatives. பாருங்க, the tongue is placed between the upper and lower teeth, allowing air to pass through and create the fricative sound. So they are called dental fricatives. Ith is voiceless and ith is voiced. Okay, ith is a voiceless dental. அப்போ இது ஃபுல்லா நம்ம எப்படி சொல்வோம்? Ith is a voiceless dental fricative. Ith is a voiced dental fricative. இதுதான் ஒன் லைன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இவ்வளவு தூரம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். இந்த ஒன் லைன் டிஸ்கிரைப் பண்ணா என்ன சொல்லணும்? Ith is a voiceless dental fricative. Ith is a voiced dental fricative. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. think, thought. இது வந்து ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ்ல வந்திருக்கு பாருங்க. think, தா சவுண்ட். thought, தா சவுண்ட். இது கடைசியா முடியிறப்ப பாருங்க, health, wealth, teeth அப்படின்னு இத்துன்னு கடைசியா முடியுது. அடுத்தது இந்த சவுண்ட் பாருங்க. இது எப்படி போடுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு இப்படி மேல இப்படி இழுத்து விட்டு நடுவுல ஒரு கோடு வரும். இதுதான் இது சவுண்ட். ஓகே, சோ இந்த இது சவுண்ட வந்து எப்படி திஸ் இஸ் இத். தென்னுக்கெல்லாம் சொல்லி பாருங்க, தென், தட், திஸ், தட், தென், இதுக்கெல்லாம் வர்ற அந்த முதல் சவுண்டு தான் தா சவுண்ட். ஓகே, சோ இதுதான் அந்த சிம்பல். இத்து வந்து தீட்டா மாதிரி இருக்கும். இது இந்த சிம்பல். திஸ், தட், தென். ஓகே, இதுக்கப்புறம் பின்னாடி பாருங்க, இது மதர், இடையில வருது பாருங்க, இந்த த சவுண்ட். மதர், வெதர், அதர், இடையில வருது இந்த த சவுண்ட். ஓகே, அடுத்த டூ லெட்டர்ஸ் பாருங்க, ஃபோனிம்ஸ் பாருங்க. இஸ் அண்ட் இஸ். இது ரெண்டு ஃபோனிம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? இஸ், இஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த நுனி நாக்கு தான் ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும். ரைட், the sound is made by narrowing the space between the tongue and the alveolar ridge. அந்த நுனி நாக்கு alveolar ridge கிட்ட வரும். alveolar ridgeனா just behind the upper front teeth. நம்ம அப்பர் டீத் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்க ஏரியாவை, இந்த ஹார்டா இருக்குல்ல, ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம், அந்த ஏரியாவை தான் அல்வெலார் ரிட்ஜ்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம டிப் ஆஃப் த டங் போய் அங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துது. சொல்லி பாருங்க. இப்போ இஸ், இஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அங்க ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுத்தி allowing air to pass through with friction. So they are called as alveolar fricatives. So அதனால இதுக்கு பேர் என்ன? alveolar fricatives. ரெண்டுமே alveolar fricatives. இது is pronounce பண்றப்போ வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும். isன்னு சொல்றப்போ is பாருங்க, இது வந்து இஸ், இஸ். இது சொல்றப்போ இஸ்ன்னு சொல்றோம். பஸ், இஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து வாய்ஸ்ட், voiceless, voiced. So yes is a voiceless alveolar fricative. Is a voiced alveolar fricative. Hope you understand.
இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சன், so, swim, cross, please, crisp. வேற வேற இடத்துல இஸ் சவுண்ட் கொடுத்து நான் இங்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வருது. சா, so, swim. இதுல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா வருது. சான்னு ஆரம்பிக்குது. அடுத்து பாருங்க முடிகிற இடத்துல கிராஸ், இஸ்ல முடியுது. இங்க பாருங்க ப்ளீஸ், இஸ்ல முடியுது. கிறிஸ்ப் இங்க நடுவுல வருது. இதே மாதிரி ஜா சவுண்ட், இஸ், ஜூ, ஜிங்க், ஜீப்ரா, பசில். ஓகே, இதெல்லாம் வந்து இஸ் சவுண்ட். அடுத்த டூ நம்ம பார்க்கலாம். 2 லெட்டர்ஸ், 2 ஃபோனிம்ஸை பார்க்கலாம். இஷ் அண்ட் இஷ், அது வந்து நுனிநாக்குல பண்ணோம். இப்போ என்னன்னா பின்னாக்கு வழியா தான், பின்னாக்கு இருக்கு இல்லையா? ஓகே, நாக்கோட முன்பகுதி இல்ல, பின்பகுதி போஸ்ட் அல்வலார் ரீஜன், அதாவது அல்வலாருக்கு பின்னாடி என்ன ஏற்படுத்தும்னா ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும். இஷ்ன்னு சொல்லி பாருங்க. இஷ், ஷா, இஷ், ஃபிஷ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதோட அந்த கடைசி லெட்டர் வருது இல்லையா? அதுதான் இந்த இஷ். இந்த லாங் எஸ் மாதிரி வந்திருக்கு இல்லையா? அதுதான் இஷ். ஓகே, இது வந்து அதே இடத்துல கொஞ்சம் சவுண்ட், அந்த ஒரு வைப்ரேஷனோட சொல்றப்ப அது இஷ், 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 அவ்வளவுதான். எப்படி வந்து இஸ்ன்னு சொன்னோமோ இங்க வந்து நுனி நாக்கு வச்சு சொன்னோமா இஸ்ன்னு சொன்னோம். இங்க பின் நாக்கு வச்சு சொல்ல போறோம். அதே இஷ், இஷ்ன்னு சொல்ல போறோம். But the tongue is positioned near the post-alveolar region and the air flows through the narrow gap. So they are called post-alveolar fricatives. இது palatal சொல்லுவாங்க. palatal fricatives இல்லைன்னா post-alveolar fricative. எந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஏற்படுதோ அதை வச்சு சொல்றாங்க. ஓகே, இஷ் இஸ் வாய்ஸ்லெஸ் அண்ட் இஷ் இஸ் வாய்ஸ்ட். அதனால hence ish is a voiceless post-alveolar fricative. Ish is a voiced post-alveolar fricative. அவ்வளவுதான் description. So easy. Okay, so இப்போ examples பார்க்கலாம். Shell, sure, sugar. இதுல எஸ் ஹச் வரலனாலும் நம்ம இஷ் சவுண்ட் தான் சொல்றோம். ஷாப், ஸ்பெஷல். ஓகே, ஃபிஷ், இதெல்லாம் வந்து இஷ் சவுண்டுகள். அடுத்து இஷ். ஓகே, பீஜ். இது இஜ்ஜு சொல்லக்கூடாது, நீங்க இஜ்ஜுன்னு சொல்லக்கூடாது, ஜா சவுண்ட் சொல்லக்கூடாது. பீஜ், ஃபியூஷன், லெஜர், மெஷர், காராஜ், யூஸ்வல். ஓகே, இதெல்லாம் வந்து இஷ்ஜுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, பீஜ், ஃபியூஷன், லெஜர், மெஷர், காராஜ், யூஸ்வல். ஓகே, ஸோ அந்த இஷ்ஜு சவுண்டு அதை தான் நம்ம அந்த இடத்துல ப்ராமினெண்ட்டாக காமிக்கணும். அடுத்ததாக பாருங்க, ஹா சவுண்ட். ஓகே, ஹெச்ன்னு சொல்றோம் இல்லையா? அதான் ஹா சவுண்ட். இட் இஸ் ஆர்டிகுலேட்டட் வித் த glottis partially open allowing the breath to pass through. இப்ப ஹான்னு சொல்றப்போ எங்க தெரியுமா ஃப்ரிக்ஷன் ஏற்படும்? glottis ஏரியால, அந்த வோக்கல் கார்ட்ஸ் கிட்ட தான் அந்த ஆர்டிகுலேஷன் நடைபெறும். அங்க glottis வந்து ஓப்பன் ஆகி அந்த இடத்துல இருக்காது, அது பேர் தான் glottis. ஓகே, ஸோ அந்த glottis வந்து லேசா ஓப்பன் ஆகும், பார்ஷியலா ஓப்பன் ஆகி பார்ஷியலா தான் ஏர் வந்து போகும், அதாவது ஃப்ரிக்ஷனோட ஏர் பாஸ் ஆகும். அதனால ஹா இஸ் அ குளோட்டல் ஃப்ரிகேட்டிவ். அந்த இடத்துக்கு பேரு வோக்கல் கார்ட்ஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு பேரு குளோட்டஸ் அப்படின்னு சொல்றதுனால இது என்ன சொல்றோம்? குளோட்டல் ஃப்ரிகேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இது வாய்ஸ்லெஸ், இதுல வைப்ரேஷன் இருக்காது. ஸோ ஹா இஸ் அ வாய்ஸ்லெஸ் குளோட்டல் ஃப்ரிகேட்டிவ். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ, ஹேட், ஹெட், ஹீல், ஹெல்ப். இது மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் அதிகமா இதுக்கு வருது அப்படின்னா ஹா சவுண்டுக்கு வருது. ஓகே, hope you understood my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.